அண்ணி, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உங்களுக்கு நான் மகனா பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட போறேன். என் வாழ்நாள்ல என்னைக்காவது உங்களை நான் சந்திப்பேன். உங்களை நான் பார்க்காம சாக மாட்டேன். வரேன்னா வரேன். உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. இத பாருமா, இது சித்த ஆயுர்வேத முறையில தயாரிக்கப்பட்ட மதன மோகன மன்மத லேகியம். ராத்திரி படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு தண்ணியோ பாலோ எது வேணாலும் குடிக்கலாம். உன் புருஷனுக்கு பயமெல்லாம் போய் மனோதைரியமும் வீரியமும் ஏற்பட்டு 10 மாசத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு ஒரு உருண்டைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. என்ன? இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். 99 ரூபாயும் 90 காசும். நல்ல பிள்ளையா கண்ணை மூடிட்டு காட்டுமா, உன் வாயில ஒண்ணு போட போறேன். ஒண்ணுதான் சாப்பிடணுமா? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது பாருமா, இந்த லேகியத்தை ராத்திரியில சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். இது எனக்கு தேவைதானா? கண்டிப்பா தேவை. இது ரொம்ப சக்தி உள்ளதான். இத சாப்பிட்டேன்னா உடம்புல இருக்கிற அசதி எல்லாம் போய் தெம்பா ஆயிடுவியாம். இத சாப்பிட்டுட்டு இந்த பாலை குடிச்சிடலாம். என் கண்ணு இல்ல. என்னது? ஒண்ணு இல்ல, என் சாவி கொத்த எங்கேயோ வச்சுட்டேன். இந்த இடத்துல உங்க சாவி கொத்துக்கு என்ன வேலை? அதுவும் வாஸ்தவம் தான். வர அறிவு கட்ட முண்டம். இந்த நேரத்துல சின்னஞ்சிறுசுங்க இருக்கிற ரூமுக்குள்ள வரலாமா? ஒண்ணு என்ன தப்பாவே காலி பண்ணிட்டா என்ன? அண்ணே காமாட்சி, என்ன இப்படி சிரிக்கிற? நம்ம முதலிரவுல சிரிச்சிய முல்லை சிரிப்பு அது இன்னும் எனக்கு ஞாபகத்திலேயே இருக்கு. கொஞ்சம் இப்படி வாய வாய. உட்காராத, உடைஞ்சிரும். அந்த குறும்புத்தனம் மாறலையே. தண்ணி இல்லாத பயிரை போல நான் இல்லாம நீங்க ரொம்ப ஆடி போயிட்டீங்க. உங்களை விட்டு இன்னும் அந்த பணத்தாசு போகலையா? ராத்திரியில எல்லாரும் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சு தூங்குவாங்க. நீங்க என்னடானா காக்கா வலிப்புக்கார மாதிரி சாவி கொத்த கட்டி பிடிச்சு தூங்குவீங்க. இப்போ அப்படித்தானா? ஐயோ, உடம்பெல்லாம் சுடுதே. ஆயில் பாத்து எடுத்துக்கோங்க. நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். வரேன் வரேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நானும் ஒரு பெண். உங்க பார்வை என்ன என்னமோ பண்ணுது. என் மனச கவர்ந்த மனோ, நீ நடிச்ச ஒவ்வொரு சினிமா படத்தையும் பார்த்துட்டு மாம்பரத்துக்கு ஒரு நீளமான கடுதாசி எழுதலான்னு நினைப்பேன். அப்படியே நினைச்சு நினைச்சு தூங்கிடுவேன். விடிஞ்சிடும். அப்புறம் மறுநாள் ராத்திரி தான். இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. அத்தான், இது வரைக்கும் நான் கேட்காத வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன். என் மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பா? இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. ஐயோ, அதையே கேக்குற. இந்த நாகேஷ், தேங்காய், சுருளி எல்லா பயல்களும்
படத்துல உன்னை கட்டி பிடிக்கும் போது ஆ. என் அடிவயிறே பத்திக்கிட்டு எரியும். ஒரு நாள் தியேட்டர்ல நான் சினிமா பார்க்கும் போது ஆ. நாகேஷ் உன்னை கட்டி பிடிச்சான். ஆ, அவ்வளவுதான். ஆ, எதிர்த்தாப்புல இருந்தவன நாகேஷ் நினைச்சுக்கிட்டு ஆ, ஆ. அப்படியே அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்ச. அவன் என்ன தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சான். அப்புறம் முழிச்சு பார்த்தா ஆ. ஆஸ்பத்திரியில இருக்க. என் உடம்பெல்லாம் ஒரே வலி. ஐயோ அத்தான், அதே இடம்தான், அதே இடம்தான். உங்க அன்பை புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் மடத்தனமா மாம்பழத்துல கிடந்தேனே. உங்க பரந்த மார்பல நான் கொடியா படர்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வாங்க. ஆ, தூங்கிட்டீங்களா? ஆ, வாங்க. ம். கவலைப்படாம கண்ணை மூடிக்கிட்டு தூங்குங்க. என்னது? உங்க அப்பா பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. ஏற்கனவே பண பைத்தியம், இப்ப இந்த பைத்தியம் வேறயா? பாத்தியா, நேகிடப்பா நம்ம ரூம்ல இருந்து திருடிட்டு வந்து மொத்தத்தையும் முழுங்கிட்டாரு. பைத்தியம் பிடிக்காம என்ன பண்ண, பாத்ரூம் கூட்டிட்டு போய் கொழ அடியில உட்கார வை. மாப்பிள, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. நீங்க 2 பேரும் ஆட்டோ ரிக்ஷால வந்து இறங்குறத பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால ராதா பேருக்கு புதுசா ஒரு மாருதி காரை புக் பண்ண சொல்லிருக்கேன். நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. நான் ஒரு ஜூனியர் ஆபீசர். நீங்க வாங்கி கொடுக்குற காருக்கு பெட்ரோல் யார் போடுறது? டிரைவருக்கு யார் சம்பளம் தருது? உங்களை யாருங்க பெட்ரோல் போட சொன்னது? பெட்ரோல் ஊத்துனாதான் கார் ஓடுன்னு அதை வாங்கி கொடுக்கறவங்களுக்கு தெரியாதா? அதை நிறுத்துறதுக்கு ஷெட்டு வேணும் தெரியாதா? உங்க சின்ன வீட்டுல ஷெட்டு கட்டுற அளவுக்கு இடம் இல்லைன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் சொல்றேன், ஒண்டி கட்டையா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கேன், நீங்க இங்கே இருந்துருங்களேன். வேண்டான தனியா வீடு வாங்கி தரேன். எங்க அண்ணன் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை விட்டுட்டு எங்க வர மாட்டார். ஐயோ, அவரை யாருக்கு வர சொன்னது? அவர் அங்கேயே இருக்கட்டும். அப்ப எங்க அண்ணனை விட்டுட்டு என்ன மாத்திரம் வர சொல்றியா? அது இத்தனை காலத்துக்கு அப்புறம், இந்த வயசுல? ராதா, தங்கத்தை ஒரே ஒரு தடவை உரசி பார்த்தா போதும். திருப்பி திருப்பி என்ன சோதிக்காதீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தென்னை மரமா எங்க அண்ணனுக்கு நான் பலன் கொடுக்கலனாலும் நன்றி உள்ள ஒரு நாயா அவர் காலடியில கிடக்க ஆசைப்படுறேன். இப்போ அது புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணுதான் உங்க மனசை மாத்தி காட்டுறதா சொன்னா. நல்லா மாத்திட்டேம்மா. ஏன் ராதா அப்படியே சொன்ன? ஆமா, ஒரு பொண்ணு தன் புருஷனோட சந்தோஷமாவும் சௌகரியமாவும் வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? மாப்பிள, இங்க எல்லாம் கொட்டி கிடக்கு. உங்க அண்ணன் குடும்பமும் வந்து கொட்டிக்கிட்டமேங்கிற நெல்லனத்தோட தான் ஐடியா கொடுத்தேன். அவர் ஏதோ பெரிய மகாராஜா மாதிரியும் அந்த அரண்மனையை விட்டு வேற எங்கேயும் வரமாட்டாருங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்களே. எல்லாம் அவ தலை எழுத்து. அப்பவே சொன்னேன். நானும் அப்பவே சொன்னேன், உங்க பொண்ணு கேட்கல. அப்ப அவளுக்கு காதல் பெருசா தெரிஞ்சுச்சு, இப்ப காசு பெருசா தெரியுது. விருந்துக்குன்னு கூப்பிட்டுட்டு என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். ராதா, பரப்படு. ஏன் இப்படி கத்துறீங்க? வேலைக்காரங்க காதுல விழுந்தா அசிங்கம். வேலைக்காரங்களை வச்சிருந்தா தானே தெரியும். ராதா, கிளம்பி சொல்றேன். என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப அந்த டஞ்சனுக்கு நான் வரப்போறது இல்ல. நீ இப்ப வரலன்னா எப்ப வர வேண்டாம்? என்ன தம்பி, ராதா கூட்டிட்டு வரல? இல்ல, அவங்க வீட்டுல இருக்கா. 2-3 நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன்னு சொல்லிருப்பா. இல்லண்ணே, இனிமே அவ எப்பவுமே அங்கதான் இருப்பா. அப்படின்னு நீ சொல்றியா? அவளே சொல்லிட்டா. ஏராஜா, அங்க என்ன நடந்துச்சு? அண்ணா, அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்றாங்க. நான் கல்லூரி தேர்வுல முதல் வகுப்புல பாஸ் பண்ணிட்டேன். ஆனா கல்யாண தேர்வுல ஃபெயில் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, எனக்கு மனைவியே வேண்டாம். நீங்க இருந்தா போறேன்னு. வணக்கம் சம்பந்தியம்மா. வாங்கம்மா. ராதாவை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாம்மா. வாங்க. ராதா, உங்க ஓரகத்தை வந்திருக்காங்க பாரு. பேசிட்டே இருங்கம்மா. காஃபி அனுப்புறேன்.
என்னம்மா ராதா இங்கேயே இருந்துட்டேன்? இங்கேனா நான் வீட்டுல தானே இருக்கேன். தப்புமா, இது உன்னோட வீடு இல்ல. பின்ன கணவர் எங்க இருக்காரோ அதுதாம்மா மனைவியோட வீடு. சரிதா, கணவர் குடிகாரதா சதா குடிச்சுக்கிட்டு பார்ல கிடந்தா அதுதான் மனைவியோட வீடா? என்னம்மா இப்படி பேசின எப்படி? நீங்க அப்படி இருப்பீங்களா? கண்டிப்பா, அப்படி ஒரு நிலைமை வந்தா அவருக்காக நான் இருப்பேன். நான் உங்களை மாதிரி பழைய காலத்து பார்வதி இல்ல. எனக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னம்மா வித்தியாசம்? என் கால்லயும் மெட்டி இருக்கு, கையில வளையல் இருக்கு, கழுத்துல தாலி இருக்கு, பூவு பொட்டு இதெல்லாம் எனக்கும் இருக்குமா. காலங்காலமா சுமங்கலிங்கிற தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் ஒண்ணுதான். என்ன பணம், அதனால ஏற்படக்கூடிய சில வசதிகள், அதுதான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுது. உங்ககிட்ட எனக்கு எதுக்கு வீண் பேச்சு? உங்களால என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. அம்மாடி, நான் சொல்றத தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கம்மா. இது பாரு, உங்க அம்மா இரும்பு பெட்டியில சேர்த்து வச்சிருக்கிற வைரங்களை விட கழுத்துல போட்டிருக்கே இந்த அரைப்பவுன்னு இதுக்கு மதிப்பு அதிகமா. இது பாரு, எந்த வீட்டுல இல்ல, எந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இல்ல இந்த சண்டை போடுறது, பிரியறது, அம்மா வீட்டுக்கு போறது, திரும்பி ஒண்டா சேர்றது, இதெல்லாம் ரொம்ப சகஜமா. இதுக்கு போய் வெக்கப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்ல ராதா. யோசிக்காதம்மா, கௌரவம் பார்க்காதம்மா. சரி, நீயா வரல, நான் தான் உங்க வீடு தேடி வந்து கெஞ்சு உன்னை கூப்பிடுறேன். அந்த பெருமை உனக்கே இருக்கட்டும். தயவு செஞ்சு வாமா.